ஹாய் நண்பர்களே, அதாவது இன்றைக்கி நம்ம புறாவுக்கு இரை போட வரும்போது நம்ம புறா கூண்டில் வந்து புதுசாக ஒரு புறாவை நம்ம பார்க்குறோம். அந்த புதுசாக வந்திருக்க புறாவை தான் நம்ம இப்போ எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லைங்க, அந்த புறாவை உங்களுக்கு எப்படி அடையாளம் காட்டுறேன்னா அங்கே பாருங்கள், இதுதான் அந்த புறா. இந்த புறாவை நம்ம எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் நீங்கள் ஃபுல் வீடியோ லைவில் போட போகிறேன். இப்போதைக்கு அந்த இதை வந்து நம்ம லைவில் போட போகிறேன். நீங்கள் லைவில் எல்லாருமே வாங்க, அந்த பாருங்கள். அனைமே அந்த புறாவை நம்ம பிடிக்க வேண்டியது இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த புறாவே நம்ம புறா குண்டுக்குள்ளே போயிடும் போல். ஏன்னா ரொம்பவே 4 ரெக்க கெட்டில் தான் இருந்திருக்கு அந்த புறா. அதனால் பெரும்பாலும் அந்த புறா வந்து உடனே அடைஞ்சிரும். நான் அப்போதே ஒரு 2 மணிக்கான வந்து பார்க்கும்போதே நின்றுச்சு. இப்போ இந்த நம்ம வீடியோ எல்லாமே நம்ம லைவில் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அப்படியே வந்து இப்போ நான் எப்படி அதை பிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஹலி ஹுட் இந்த புறா வந்து ஒதுங்கி தான் போகுது. இருந்தாலும் அதை ஒதுங்கி போனாலும் அதை வந்து நம்ம புறா கூட்டோட சென்டரில் வர வைக்கிறோம். புறாவை நம்ம சென்டருக்கு வர வச்சு தான் இப்போ பிடிக்க போகிறோம். பாருங்கள் எல்லாருமே. ஆனால் அநேகமாக அந்த புறா நம்ம பிடிக்காமலே நம்ம கூண்டுக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் ஒரு இதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த புறா வந்து எப்படி அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கு பாருங்க. நம்ம பிடிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதுவே கூண்டுக்குள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். ஐயா, இரு, வாரம்மா வாரம்.